அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சித்தில் அருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை. அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப, இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார். நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார். ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா, வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட். மகரத்தில் குரு
நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12 கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கிருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான். அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி பெறுகிறார் 120 நாளைக்கு. இந்த வக்ரம் பெறுவதால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா இல்லை தீய பலன்கள் பெறுவார்களா வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12 இருந்தாலும் வக்ரகதி பெறும்பொழுது முன்வீட்டு பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ முன்வீட்டு பலனைன்னா 11 இருப்பதாக ஒரு நிலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் இது நாள் வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும், லாபம் பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இப்போ பார்த்தா திடீர்னு நல்லா சூடு பிடிச்சி நல்ல ஒரு வியாபாரம் ஆகும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஏனோத்தானோன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இருக்கும். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி. இந்த 7ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அது 12 இருந்து வக்ரம் பெறுவது என்பது சிறப்பு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், அப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னா தொழில் உத்தியோகம். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு
கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். எப்போ கேட்டிருப்பீங்க, அப்போ இப்போ திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்தாங்க கேட்டிங்களே அப்படின்னு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழில் சிறப்பாக நல்ல நலிவடைந்திருந்த தொழில் இப்போ விரிவடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பராக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் வருமானம், சந்தோஷம், உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதே போல் தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதால எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. மாறாக உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா படிப்பாங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க, இந்த துப்புரவு, அதாவது இந்த சிபிசிஐடி, இந்த போலீஸார், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலம். சில விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம். யாரோ எப்போவோ தர வேண்டிய காசு இப்போ கொடுத்துட்டு போகலாம். மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்காது. தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதாவது தேக ஆரோக்கிய குறைவு, அதாவது ஆரோக்கியத்தில் நிறைவு ஏற்படும். உடம்பு நல்லா ஆகிடும்னு சொல்லுவோம். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்பவர்கள் அனுகூலமாக இருக்கும், தாராளமாக போகலாம். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், பத்திரிகையாளர், அப்புறம் இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், ரெமுனரேஷனும் கிடைக்கும். ஒரு சிலர் பூமி இடம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். ஒரு சிலர் இடம், அதாவது வண்டி 2 வீலரோ 4 வீலரோ வாங்குவதற்கான ஒரு நிலையும் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அதிகபட்சமான ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 120 நாளும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த குறையும் இருக்காது. உங்களை பொறுத்தவரை இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. இந்த குரு வக்ரம் பெறும் காலம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது.